இன்றைக்கி ஒரு கப்பு ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ பவுல் வச்சுக்கலாமா. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். 100 கிராம் கெட்டி தயிர், நல்லா புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் உப்பு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த 10 நிமிஷம் கேப்பில் இந்த ஸ்நாக்ஸுக்கு மேட்சான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாமா. மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. ஒரு 2 பீஸு தேங்காய் பத்தை எடுத்து பெரிய சைஸு குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதாவது நான் அரைக்கிற சட்னி வந்து 4 பேருக்குமா. நம்ம ஸ்நாக்ஸ் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 2 பூண்டு பல், 2 சின்ன சின்ன இஞ்சி துண்டு பீஸ், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 5 இலை புதினா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து திட்டமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்கம்மா. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கம்மா, தாளிப்பு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து 10 நிமிஷம் வச்சுருக்கோம். நல்லா ஊறி கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தளத்தளப்பாக இருந்தது. இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ஏன்னா ரவை வந்து உப்பி வரும். இப்போ வந்து இது கூடவே நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மேல் தோல் எடுத்துடணும். இப்போ இதில் சேர்த்துருங்க. நல்லா அப்படி பிசைஞ்சிடுங்க. பாருங்கம்மா, மாவில் வந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பிசைஞ்சிடுங்க. திக்காக இருக்கு பாருங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின குடமிளகாய், ஒரு சின்ன குடமிளகாய், ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, இஞ்சி சீவல் கொஞ்சமாக, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, பொடியை நறுக்கின கொத்தமல்லி. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம்மா ரவையில். இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கம்மா, பேனில் வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஏன்னா மாவு வந்து ஒட்டும், அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்கம்மா. இதை வந்து நல்லா அப்படி ரோல் பண்ணிவிடுங்க. இப்படி வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் சேர்த்துடலாம். இதே போல் ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கோங்கம்மா. நமக்கு வந்து மேலே வந்து டக்குன்னு செவுந்துடும், உள்ளே வந்து கொஞ்சம் வேகாத போல் இருக்கும். மீடியமான தீயில் வச்சு செவர விடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் எடுத்துருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.